அம்மா அம்மா அதான். அப்பா அம்மா அப்பா அம்மா. அப்ப இது ஆத்தாக்க சேலஞ்சில் வின் பண்றோம் இல்லையா பச்சை தீத்துரும்பா. ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டது, அக்கா சேலஞ்ச் வீடியோ போடுங்க, சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நாங்களும் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கு இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ காலையில இருந்து என்னுடைய பலவித வேலைகள் எல்லாம் முடிச்சு ஒரு பிரியாணியை போட்டு எடுத்துட்டு ஆமா, இது வந்துட்டாங்க. எல்லாமே நம்ம வீட்ல போட்டதுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கா சீத்து. ஆமா, காலையில 11 மணிக்கு எழுந்திருச்சு வேலையை பார்த்தேன். எழுந்திருச்சு வேலையை பார்த்தேங்க. ஸ்டார்ட் பண்ண பிரியாணி போட ஆமா. ஒரு வழியா பிரியாணி போட்டு 65 போட்டு குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். முன்னாடியே வந்து பிரியாணி சேலஞ்ச் வந்து நானும் அத்தையும் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் இப்ப ரீசெண்டா வந்துட்டு நீங்க 3 பேரும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா. சரி 3 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், அதுல யாரு வின் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். காலையில இருந்து நான் வேலை பார்த்தா டயர்டுல செம பசியில இருக்கேன். நான் தான் வின் செம பண்ணேன். பசி. இவங்க 2 பேரும் நான் போட்டதை பார்த்தவங்களுக்கு எல்லாம் பசிக்காது, போட்ட எனக்கு தான் பசிக்கும். பார்த்தவங்களா? ஹெல்ப் பண்ணாரு இவரு. அத பாவி பாத்தீங்களா? இப்படித்தான் நான் வேலை பார்த்து சரி, கொடுப்பேன். ஆனா வந்துட்டு எனக்கு எந்த பேருமே இருக்காது. சரி சரி. இந்த சேலஞ்சில மெயின் வந்து திவி வந்து கிடையாதுங்க. திவி திவி வந்து வந்து பாக்குறது, எங்களை என்கரேஜ் பண்றது. ஆமா, நாங்க 3 பேரும் பிரியாணி சேலஞ்ச் பண்ணும்போது நான் பக்கத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி வாங்க பிரியாணி சேலஞ்ச் இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு கவர் ஆக மாட்டான். வேணா இந்த ஃப்ரேம்ல வந்து கவர் ஆவான் திவி. ஆமா சரி வாங்க சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமா? நான் சொல்றேன். அத்தை இங்க வருங்க, வெயிட் பண்ணணும். திவி தான் 1 2 3 சொல்லுவா, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணனும். அதுக்குள்ள கிளற ஆரம்பிச்சு. கிளறிக்கிட்டே இருக்கீங்களே. இல்ல நான் பாத்துட்டு தான் இருக்கேன். சரி சரி. ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. ஓகேங்க. 1 ம் 2 ம் 3 4 கோ. என்னடா என்னடா போறது floor லாம் கொண்டு போறோம். போயிடலாம். ஐயோ. என்னடா இது? முட்டை தூக்கு. எதை ஊத்தி அடிச்சது? சரி, எதை ஊத்தி அடிக்கணுமா? ஆமா அடிக்கிறது, ஆஹா, இங்க பாருங்க, எதுல ஊத்திட்டேன் பாருங்க. துடைக்கிறது நாங்க. வாஷிங் மிஷின். இங்க க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். என்ன சொல்றேன்னு தெரியல. மூக்குல போயிடும். அம்மா அம்மா அதான். அப்பா அம்மா அப்பா அம்மா. அப்ப இது ஆத்தாக்க 3 பேருமே நீ தான் என்கரேஜ் பண்ணும். அம்மா அப்பா ஆத்தா சேலஞ்சில் வின் பண்றோம் இல்லையா பச்சை தீத்துரும்பா. அம்மா. ம். ஐயோ என்ன காய்ச்சுங்க. வீட்டுல போடுற பிரியாணி தாப்பா. வெளியில வாங்கலாம்னு நினைச்சோம், ம் வீட்லயே போட்டலாம்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். வெளில தான் வாங்கி சேலஞ்ச் பண்ணலாம்னு நினச்சோம். இல்லை 1000 ரூபாய்க்கு நம்ம வெளில வாங்குறதுக்கு பதிலாக அந்த 1000 ரூபா போட்டு செலவு பண்ணி பிரியாணி போட்டால் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிடலான்னு வீட்லேயே போட்டேன். நீ இப்படியே பேசிட்டே இரு. ம் அம்மா அப்பா. என்னடா இவ? ஐயோ இது வாங்க மாட்டேன். பாட்டில் எங்கிற வச்சாங்க. ம் பாட்டில் கீழே வை. ஐயா அம்மா சாப்பிட்டு இருக்க சீக்கிரம். பாட்டில் எங்கே தான் வைக்கணும், அப்போ தான் தெரியாது, அப்போ தான் தெரியும் நீ எவ்வளோ சாப்பிட்ருக்குன்னு. ஐயோ எங்க பாரு. வா தண்ணி வா. அம்மா பொறுமையா சாப்பிடுமா, அதுக்குன்னு வேகமா சாப்பிட்டுக்காத. பிச்சை கூட போலி தெரியுண்டி, உங்க பாரு போக்கஸ் ஆகுண்டி. நீ எனக்கு தெரியுது. இது எங்க வைக்கன்னு தெரியல. பாத்துக்கோங்க அம்மா எப்படி சாப்பிடுது. அடச்சா எல்லாரும் இப்படி பண்றாங்க. இடுமுடுக்குல வர. அடா பாவி. இங்க எவனோ ஒருத்தன் மிச்சர் உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாதிரியே சாப்பிடுது பாரம்மா. குழம்பு கலை பண்ணிட்டாங்க. என்னடா அது? இலையில ஒரு பருகு கூட இருக்கக்கூடாது, ஒரு பீவு கூட இருக்கக்கூடாது. மா செஞ்சிருவியா? பேச்சு மிச்ச காணுமே.
உன்னை வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வேற அம்மா வேற மௌன வரமா பேச மாட்டாங்க நான் அதனால நீ பேசணுமா இப்போ சேலஞ்சில் பேச முடியாது. அது அர்த்தம் தான் மாப்பிள்ள ஆனா என்னையும் நடிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டீங்களா வெரி குண்டு சேலஞ்சுக்காக பொறுமையாக சாப்பிட்டுட்டா அப்படின்னா சேலஞ்சு ரீசெண்டாக சாப்பிட்றவனை வெறி கொண்டு சாப்பிட வச்சுட்டாங்க அப்ப நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுவோம் சேலஞ்சுனா அப்படிதான் சாப்பிடணும் சேலஞ்சுனா அப்படிதான் சாப்பிடணும் நார்மலாக பேசினா அப்படியாது இப்படி இப்படி சாப்பிட சேலஞ்சு கிடையாது ஏய் இங்கே பாரு நான் எப்படி சாப்பிட்றேன்னு அது வா விருப்பம் எனக்கு தேவை யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்கன்னு நான் தாண்டி வருவோம் நான் ஜெயிக்க பொறுமையா திங்கிற உங்க வாய் பெருசாடா நிறைய வச்சுக்கணும் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த சேலஞ்சு வீட்டின் சேலஞ்சு ஆமா நான் ஜெயிக்க வரேன் ஆமா போ உங்களுக்குலாம் இந்த கறி இல்ல அதனால இது எக்ஸ்ட்ரா கறி தான் எனக்கு ஆனியன் வைக்கல. ஐயோ ஆனியனே ஐயோ ஐயோ எப்ப சொல்றாங்க பத்தி ஆனியன் வைக்கலன்னு பார்த்துங்க சேலஞ்சு ஐயோ ஐயோ நாசமா போச்சு ஓடு 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 என்ன ஒண்ணுங்க சேலஞ்சில் ஆனியனை வந்துட்டு வைக்க மறந்துட்டாங்க எப்போ போய் எடுத்துட்டு வந்து வைக்கிறா பாருங்க இடையில வந்து வைக்கிறா அப்பா அம்மா ஆத்தா என்ன இங்கிலீஷ் அப்பா 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 இன்னும் வெரி குட் சாப்பிட்டேன் அப்பா 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 பத்தினுப்பா அம்மா ஜெயிக்க போகுது அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா ஆமா முட்டையை வச்சு முட்டையில வந்துட்டேன் பாரு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இன்னும் அம்மா வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை அம்மா இப்போ தான் வந்துட்டு ஸ்லோ மோஷனில் வந்துட்டு இருக்கு அப்பா ஒரு வழியா சேலஞ்சில் இன்னும் வின் பண்ணிட்டாரு நானும் அத்தையும் போன தடவை சேலஞ்ச் பண்ணும்போது நான் தான் வின் பண்ணேன் இந்த தடவை இவனு விஞ்சணும்னு நான் நினைச்சேன் விஞ்சினுமா ஒன்னே விஞ்சணும்னு நான் நினைச்சேன் பட் நீ ஜெயிச்சிட்ட ஜெயிச்சது நான் ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க பத்தியா என்னை விட்டுட்டு நம்ம தோத்தோம்ல அதுக்கு ஐஸ்கிரீம் தோத்ததுக்கெல்லாம் ஐஸ்கிரீம்னா பார்த்துங்க நான் ஒருத்தன் ஜெயிச்சிருக்கேன் அங்கே ஃப்ரிட்ஜில் போய் பார்க்குறேன் ஐஸ்கிரீம் வந்து நான் 4 வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் எங்கடா இன்னும் 2 போன் போட்டுது ஆடா பாவி நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் வச்சியாடா ஒன்று அதுதான் கிடையாது சரி நான் அப்புறம் சாப்பிடலாம்னு வந்து போய் பார்த்தா இல்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு இல்லை இன்னும் அதனால நீ சாப்பிட வேணாம் என்னது ஐஸ்கிரீம் 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 எதுக்கு சாப்பிட்றாங்க ஏதோ செரிமானத்துக்கு எங்கேயாவது கொடுத்தீங்களா எனக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சத்தியரா சாப்பிடுங்க வினோ எப்படி ஜெயிச்சான்னு எனக்கு தெரியல சான்ஸே இல்ல ஏதோ சூனியம் வச்சுட்டான் எனக்கு இந்த சேலஞ்சில சூனியம் வைக்கப்பட்டது எனக்கு இல்ல தங்கம் பாரு எப்படி எப்படி நல்லாக்கா பயங்கரமான ஆள் நீ நல்லா இருக்கா அவனுக்கு நல்லா இருக்காடி உன்னை விட்டுட்டு சாப்பிட்றோம் நாங்கள் ஆனா எல்லா பிரியாணி சாப்பிட்டா ஐஸ்கிரீம் ஏன் கொடுக்குறாங்க இன்னும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானத்துக்கு தானே நீ தானடி சொன்னப்ப செரிமானத்துக்கு நீ பியானி பிளாட்ட மாத்துற இனிப்பா இருக்கிறதுனால அப்படி ஒண்ணு நானே நினைச்சுக்கிறேன் இந்த சேலஞ்சோட வின்னர் யாருங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா பாதி வரைக்கும் நான் தான் வின் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டே வந்துட்டு இருந்தா இடையில கேப்ல பூந்து அடிச்சா மாதிரி வினோ வின் பண்ணிட்டான்
பார்த்து கடைசியில் சாப்பிட்டேன். நான் தோத்துட்டேன். நான் தான் முன்னாடி சாப்பிடணும் அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆமா அம்மா தான் வந்துட்டு ஜெயிக்கும் நான் நினைச்சேன். அதே மாதிரி நீ ஜெயிப்பன்னு சொல்லிட்டு நினைச்சேன் சீது. நான் தான் ஜெயிப்பேன்னு என் உள் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதான் சொல்றேன். லைட்டா பயம் வந்துச்சு. விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இடையில நீதான் சூனியம் வச்சிருக்க எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. நீ வச்சு அடங்க ஒக்கா மக்கா பக்கத்துலயே தான் வச்சிருந்திருக்கேன் வில்லங்கத்தை. ஓகேங்க, இந்த சேலஞ்ச் அவ்வளவுதான். அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.